கிறிஸ்து லார்ட் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளில் நம் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது என்னவென்றால், ஆண்டவர் ஆதியாம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. ஈசாக்கு முதிர் வயதானால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வை இல்லாமல் போயிற்று. அப்பொழுது அவன் மூத்த மகனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் என்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதமாகிய உன் அம்பராந்துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அது எனக்கு பிரியமாயிருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடை முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் இடத்தில் கொண்டு வா என்றார். பிரியமானவர்களே, நாம் இதை எல்லாவற்றையும் எனக்கு படிக்க நேரம் இல்லை. இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற ரகசியத்தை கவனிங்கள். ஈசாக்குக்கு பிரியமானவன், யாக்கோபு ரெபேக்காளுக்கு பிரியமானவள். 2 பிள்ளைகள் உண்டு. முதலாவது பிறந்தவன் ஏசா, இரண்டாவது பிறந்தவன் யாக்கோபு. ஆனால் இதை அவர்கள் தாயார் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவள் யாக்கோபை அழைத்து, நீ சீக்கிரமா வா, என் சொல்லை கேள். நான் உங்களுக்கு படிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் 8ஆம் வசனம், ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன் என்றாள். கவனிங்கள், இங்கே அவன் ஏசா தகப்பன் சொல்லை கேட்டு வனத்துக்கு போய்விட்டான், வேட்டையாடி சமைத்து கொண்டு வர வேண்டும். இதை தாயார் கேட்டுக்கொண்டிருந்த போது தன் இளைய மகனை அழைத்து, நீ அங்கே போய் ஒரு ஆட்டுக்குட்டியை 2 பிடித்து கொண்டு வா, உன் தகப்பனுக்கு ருசி உள்ள பதார்த்தங்களாய் நான் சமைத்து தருவேன் என்றால், இவள் சமைத்து கொடுத்து யாக்கோபை கொண்டு போய் தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்குவதை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, கவனிங்கள். அவன் இவனை தடவி பார்த்து, நான் 27 சுருக்கமாய் சொல்கிறேன், இதில் பெரிய செய்தி அவைகள் எல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அப்பொழுது அவன் கிட்டே போய் அவனை 26 அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்தார். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்றான். கவனிங்கள், அவனோ தடவி பார்த்து இவன் யாக்கோபை அறியாமல் ஏசா என்று நினைத்து கொண்டு ஆசீர்வதித்தான். இதில் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ யாக்கோபு ஏமாற்றி ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டான் என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் இவைகளெல்லாம் அனுமதித்தார். காரணம் இது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அவன் தகப்பன் அவனிடத்தில் யாக்கோபினிடத்தில் கேட்கும்போது கவனிங்கள், 20ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். கவனிங்கள், கர்த்தர் இதை நேரிட பண்ணினது உண்மை. காரணம் இதில் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏசா முதல் பிறந்தவன். அவன் நம்முடைய சரீரத்தில் நம் தாயின் வயிற்றில் பிறக்கிறவர்கள் ஏசாவுக்கு அடையாளமாக இருக்கிறோம். மறுபிறப்படைந்தவர்கள் யாக்கோபுக்கு அடையாளமாக. அதுதான் மல்கியாவின் புஸ்தகத்தில் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்பொழுது அவளை கேட்கலாம், எப்படி எங்களை சிநேகித்தேன்? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஏசாவை வெறுத்து நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று கர்த்தர் சொன்னார். இதை கர்த்தரே நேரிட பண்ணினார் என்று அவன் சொல்கிறான். காரணம் நன்றாய் கவனிங்கள். இதில் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிற சத்தியம், ஏசா என்பதற்கு அடையாளமாய் நம்முடைய மூத்த சகோதரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாய் இருக்கு. கவனிங்கள், இந்த தாயார் சமைத்து கொடுத்ததை கையில் கொண்டு போய் தன் தகப்பனிடத்தில் கொடுத்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நன்றாய் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இங்கே கவனிங்கள். அந்த ஏசாவினுடைய உடையெல்லாம் இவன் போர்த்தி கொண்டு போய் ஆசீர்வாதத்தை தடவி பார்த்தால்
குரலை கேட்டால் யாக்கோபு மாதிரி இருக்கு, தடவை பார்த்தா ஏசமா இருக்கு, ஏசா மாதிரி இருக்குன்னு அப்பா ஆசீர்வதித்தார். கவனிங்கள், நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூத்த முதல் சகோதரன் என்று வேதம் குறிப்பிடும். அதுக்கு பிற்பாடு நம்மை சகோதரன் என்று மூத்த சகோதரன் அவர் சிலுவையின் மூலியமாய் நமக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஏசா சபிக்கப்பட்டு போய்விட்டானோ அவ்விதமாய் இயேசு கிறிஸ்து நமக்காக சபிக்கப்பட்டார். ஏன்னா நம்ம சகோதர சகோதரே, இயேசு கிறிஸ்துனுடைய நீதி புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும்போது அவரை தரித்து கொள்ளுங்கள், வசனம் சொல்லுது, ஞானஸ்தானத்து மூலமாய் அவரை தரித்து கொள்கிறோம், அவரை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறது. எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஞானஸ்தானத்து மூலமாய் கலாத்தியர்கள் எழுது அவரை தரித்து கொண்டோம் என்று எழுதுகிறது. இவ்விதமாய் இதுதான் அதனுடைய காரணம். நன்றாய் கவனிங்கள். அவர் சொல்ல, இது இத்தனை சீக்கிரமாய் உனக்கு எப்படி கிடைத்தது? அது தேவன் நேரிட பண்ணினார் என்று அவன் எழுதுகிறதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனெனில் இந்த 3ஆம் அதிகார காலத்தில் ஏனெனில் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று எழுதுகிறார். நமக்காக அவர் சாபமானார், மூத்த சகோதரன். என் அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் யாக்கோபை போல அவருடைய நீதியை தரித்து கொண்டு அவருடைய பலியை கையில் எடுத்துக்கொண்டு பிதாவுக்கு முன்பதாக போகிறோம். ஈசாக்கு பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறது, ஏசா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் இந்த பலியை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் ஏசாவினுடைய உடையை போற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை நாம் போற்றி கொண்டு பிதாவின் இடத்தில் போகும்பொழுது பிதா நம்மை தடவி பார்த்து ஆசீர்வதிக்கிறார். குரலோ யாக்கோபு குரல், ஆனால் தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்கிறது என்பதை தான் உண்மை. ஆகவே தேவன் நம்மை அப்படியானால் நம்மளை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றாலும் நம்முடைய ஜீவியம் சில வேளையில் நமக்கு மாறாவிடில் குரல் யாக்கோபை போல் இருக்கிறது என்று சொல்கிறோம். கவனிங்கள், இங்கே வேதம் சொல்லுது கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறது. கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இங்கு கவனிங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் கொப்பாய் பூர்ண அறிவு அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று எழுதுகிறார். ஆகவே பழைய இந்த ஸ்வாபம் எல்லாம் நீங்கி கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்து மூலமாய் தரித்து கொள்ள வேண்டும், அவருடைய நீதியை தரித்து கொள்ள வேண்டும், அவருடைய ஞானங்களை தரித்து கொண்டு பிரியமான அவருடைய பலியை நாம் கரத்தில் ஏந்தி கொண்டு போகும்பொழுது அங்கே குரலோ யாக்கோபனுடைய குரல், தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்குன்னு சொல்லி தகப்பன் அங்கே ஆசீர்வதித்தான். கவனிங்கள், இது தேவனால் நேரிட பண்ணினது என்று எழுதுகிறார். நீங்கள் ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பைனானால் அங்கே பவுலடியார் எழுதுகிறதை கவனிங்கள். நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் என்ன சொல்வோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். ஆகியால் விரும்புனாலும் அல்ல, ஓடுனாலும் அல்ல, இறங்குற தேவனாலே ஆகும் என்று சொன்னார். கர்த்தர் அவருடைய தெரிந்து கொள்ளின்படி இறங்க விரும்புகிறார். இதை நீங்கள் வாசிக்கணும். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம். ஆனால் அவருடைய வசனம் சொல்கிறது, 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், அவர் நம்முடைய கிரியின்படியே நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். தேவனுடைய தெரிந்து கொள்ளல் என்று பவுல் பேசுகிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவன் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். என்ன இந்த தீர்மானத்தின் விவரம் சொல்வேன். அவை தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அப்படி. முதலாவதை தேவன் தள்ளி இரண்டாவதை நிலைநிறுத்துகிறார். நண்பு சகோதர சகோதரர்களே, ஆகவே யாக்கோபு ஏதோ ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கு தோன்றினாலும் தேவனே இதை நேரிட பண்ணினார் என்று அவன் சொல்கிறான்.
அவைகள் உண்மையான சத்தியம் என்ன என்று சொன்னால், மறுபிறப்படைந்தவர்கள் யாக்கோபை போலவும் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கனால நமக்காக அவர் சாபமானார் என்று எழுதியிருக்கு. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நீதி எல்லாம் நாம் தரித்து கொண்டு போகும் பொழுது நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம். இதுதான் தேவனுடைய தெரிந்துகொள். ஆகவே பவுலடிகளால் எழுதும் பொழுது கூட 2 தீமோத்தேயு 1:9 வாசித்தமே, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதுதான் தீர்மானம். பிரியமான, தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இதெல்லாம் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று. அந்த தீர்மானத்துக்குள் தேவனுடைய அநாதி சித்தம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகினால்தான் தேவன் யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இதை நேரிட பண்ணினார் என்று பார்த்தேன். இங்கே அவருடைய தாயார் எதை குறிக்கிறன்னா, ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிக்கப்பட்டபோது இந்த சபையினுடைய ஊழியக்காரனுக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள், பவுல் எழுதும், கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக உங்களை தேரினாய் நிறுத்தும்படிக்கு இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆகவே ஒரு ஊழியக்காரன் பொறுப்பு தாயை போல கர்த்தருடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஊழியக்காரன் மூலியமாய், ஆண்டவர் சத்தியத்தின் மூலியமாய் தான் விசுவாசிகளை உருவாக்குவார். தேவ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அவர்கள் சபையில் இருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியர்களுக்கு தங்களை முழுதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் அந்த தாயார் சொன்னால், நீ என் சொல் கேட்டு. நான் சொல்றான், ஐயோ அப்பா என்னை சபிச்சிட்டாங்கன்னா இப்படின்னா உன்மேல் வருகிற சாபம் என்மேல் வரட்டும். புரியுமால, கவனிங்கள். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரன் தான் தேவனுக்கு முன்பாக நம்மை தகுதி உள்ளவளாய் நிறுத்தும்படிக்கு இந்த வசனத்தில் நம்மை நடத்த முடியும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அது நான் உங்களுக்கு அதை திட்டமாய் காண்பிக்கிறேன். அந்த இடத்தில் எழுதும் பொழுது அவர் சொல்றா, உன்மேல் வருகிற சாபம் என்மேல் வரட்டும் என்று எழுதுகிறார். பாருங்கள், அப்படித்தான் அவள் அந்த ஆட்டு மந்தையில் போய் 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளை கொண்டு வந்து, நான் அவளை தகப்பனுக்கு பிரியமானபடி ருசி உள்ள பதார்த்தங்களாய் 11ஆம் வசனம், அதற்கு யாக்கோபு என் தாயாக ரெபேக்காளை நோக்கி, தன் தாயாக என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நாம் ரோமம் இல்லாதவன், ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வானேன் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வர சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை கொலேசில பவுல் எழுதும்போது, ஒரு மனிதனின் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக தேறினாய் நிறுத்தும்படிக்கு என்று எழுதுகிறார். ஆகவே இந்த தேவனுடைய ஊழியக்காரன் தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அந்த தாயை போல, இன்றைக்கு ஆவிக்குரிய தாயை போல இருக்கிறது தேவனுடைய ஊழியக்காரன் தான். கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவளாய் நிறுத்த ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். பிரியமானே, ஒருவேளை இந்த ஊழியக்காரன் சரியான சத்தியத்தில் நடத்தாவிடனில் இந்த ஜனங்கள் நரகம் போவார்களானால் அந்த சாபமும் இந்த ஊழியக்காரன் மேலே வரும் என்பதை நினைக்க வேண்டும். ஆகவே இவைகளெல்லாம் ஆண்டவர் ஆவிக்குரிய மிகுந்த அர்த்தங்களை வைத்து தான் இதையெல்லாம் ஆண்டவர் ஏற்பாடாக நடத்தியிருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கேளுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.